அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இது வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது கிடையாது. அதனால் நான் அக்ரியில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப்பு, அதாவது அந்த எலக்ட்ரிக்கல் ஷாப் வச்சு அதில் வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஒரு யூனிட்டுக்கு வந்து சப்சிடி அப்ளை பண்ணோம் சேலம் மாவட்டத்தில். ஸோ இவங்க வந்து டைரெக்டாகவே, அதாவது நம்ம மீட்டிங்கு இல்லை ப்ரிலிமரியாக எதுவுமே பண்ணலை, டைரெக்டாகவே அவங்க வந்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஷாப் வச்சு சர்வீஸ் யூனிட் வந்து போடணும், எனக்கு வந்து சப்சிடி பேங்க்கில் நான் பேசிட்டேன், எனக்கு வந்து சப்சிடி மட்டும் அப்ளை பண்ணி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முதல் நாள் பேசினாங்க, மறுநாள் பேமெண்ட் போட்டாங்க. பேமெண்ட் போட்டுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் டைமாக ஸ்கேன் பண்ணி அனுப்புனாங்க. அனுப்பிட்டு நான் ஒரு 7 நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் என்னோடய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, என்னோடய விஷயங்கள் எல்லாமே நான் முடிக்கிறதுக்கு. முடிச்சுட்டு கரெக்டாக வந்து 8ஆம் தேதி வந்து ஃபைல் அப்ளிகேஷன் போட்டோம். அப்புறம் அந்த சனி ஞாயிறு இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 14ஆம் தேதி அவங்களுக்கு சப்சிடி அப்ரூவ் ஆகிடுச்சு. அப்ரூவ் ஆகி அந்த எடப்பாடி பிரான்ச், அதாவது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்குக்கு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க இப்போ அவர் ரியலாக வந்து அந்த சர்வீஸ் யூனிட்டு ரா மெட்டீரியல் எல்லாமே வாங்குறதுனால கிட்டத்தட்ட ஒரு 14 லட்சத்துக்கு வந்து ப்ராஜெக்ட் போட்டோம். சப்சிடி வந்து அவர் வந்து ரூரல் இல்லாமல் ஹர்பன் ஏரியா, அதாவது நகராட்சியில் வர்றதுனால அவருக்கு ஒரு 25% வந்து சப்சிடி கிடச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் இல்லாமல் நான் அக்ரியும் வந்து ப்ராஜெக்ட்ஸு சப்சிடிஸ்லாம் நிறைய அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது தேவை இருக்குது, போடணும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, சப்சிடிஸு அப்ளை பண்ணணும், இல்லை அதை பற்றி இன்னும் நாலேஜ் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ஸ்டாஃப் வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னும் சூப்பரான வீடியோவோட மீண்டும் சந்திக்கிறேன். பை பாய்.